வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். உங்களோடு இணைந்திருக்கும் நான் ரஞ்சனி ராஜரட்னம் ராஜகிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இணக்கப்பாட்டு அரசாங்கத்திற்கு இந்திய பிரதமர் வரவேற்பு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இலங்கை தொடர்பான மனித உரிமை விசாரணை அறிக்கை நாளை ஐக்கிய நாடுகள் சபையில். மத்திய வங்கி முறிகள் விநியோகத்தினை மூடிமறைக்க இடமளிக்கப் போவதில்லை மஹிந்த அமரவீர கருத்து. இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 2 நாடுகளினதும் பிரதமர்களுக்கு இடையிலான சந்திப்பு புதுடெல்லியில் இன்று முற்பகல் நடைபெற்றது. சுமார் 1.5 மணித்தியாலம் இந்த பேச்சுவார்த்தை நீடித்தது. இதன்போது இருதரப்பு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன. சாக்கு வளைய செய்மதி பரிமாற்ற திட்டத்திற்காக முதலாவது உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. வவுனியா வைத்தியசாலையில் 200 கட்டில் வசதி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய நோயாளர் விடுதி கட்டட தொகுதியை அமைப்பது தொடர்பில் மற்றொரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது. சிறு அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி உதவிகளை பெறுவது தொடர்பிலும் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இந்தியாவின் 17 மாநிலங்களில் உள்ள அவசர சிகிச்சை சேவைகளின் அனுபவத்தை இலங்கைக்கு வழங்குவதே 4வது உடன்படிக்கையாகும். அதனைத் தொடர்ந்து 2 நாடுகளினதும் பிரதமர்கள் ஒருங்கிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். Sri Lanka has voted twice this year for change, reform. மாற்றம், மறுசீரமைப்பு, நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்காக இலங்கையில் இந்த வருடம் 2 சந்தர்ப்பங்களில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் ஜனநாயக விழுமியங்களுக்காக இவை நடத்தப்பட்டுள்ளன. வேறு வலுவான காரணங்கள் இல்லை. இலங்கை அமைதியான சுபீட்சமான எதிர்காலத்தை நோக்கி மெதுவாக நகர்வதற்கான சிறந்த சமிஞ்சையே இது. பெரும் எதிர்பார்ப்புகள் உருவாகியிருந்த சூழலில் உன்னதமான அரசியல் ஒற்றுமையை தலைமைத்துவம் பிரதிபலித்துள்ளது. இலங்கையின் தலைமைத்துவத்திடம் உள்ள அறிவு மற்றும் ஆற்றல் போன்றே மக்களிடமிருந்து கிடைக்கின்ற ஒத்துழைப்பு காரணமாக இலங்கை உண்மையான நல்லிணக்கத்தையும் அபிவிருத்தியையும் அடையும் என நான் நம்புகின்றேன். இதன் மூலம் தமிழ் சமூகம் உள்ளடங்கலாக இலங்கையர்கள் அனைவரும் சமத்துவத்துடன் நீதி, சமாதானம் மற்றும் கௌரவம் ஆகியன உறுதிப்படுத்தப்பட்ட ஐக்கிய இலங்கைக்குள் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இலங்கை பிரதமர் என்னுடன் சிறந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தார். 2 நாடுகளுக்கும் பொதுவான நாணய அலகொன்றை அறிமுகப்படுத்துவது மற்றும் கடந்த மார்ச் மாதம் நாம் இருவரும் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தையின் முன்னேற்றங்கள் குறித்தும் கலந்துரையாடினோம். 2 தரப்புகளுக்கும் இடையில் பொதுவான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியதுடன் பாதுகாப்பு தேவைகளையும் இந்த பேச்சுவார்த்தையின் போது நாம் இனங்கண்டோம். பிரதமரும் நானும் மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். 2 நாடுகளினதும் மீனவர் சங்கங்கள் இந்த பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்காக தொடர்ச்சியாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தில் நாம் இருவரும் இணங்கினோம். Should continue their efforts to find a solution. This new parliament in Sri Lanka is unique and historic. இலங்கையின் புதிய பாராளுமன்றம் ஒப்பற்ற ஒன்றாகும். இதுவரை காலமும் அதிகாரத்திற்காக போட்டியிட்ட இலங்கையின் 2 பிரதான கட்சிகளையும் இணைத்து உருவாக்கிய அரசாங்கம் ஒன்று தற்போது எமக்குள்ளது. 1956ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த சூழல் உருவாகியுள்ளது. கொள்கை வரைவை உருவாக்குவதற்காக 2 வருடங்களுக்கு இணைந்து செயற்படுவோம். இதற்காக சமாதானம், நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்ட உடன்படிக்கைகள் உள்ளன. ஒற்றை ஆட்சிக்குள் தற்போது அரசியல் அமைப்பிற்கு அமைய அதிகாரத்தை எவ்வாறு பகிர முடியும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் அதற்காக இன்னும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இந்திய பிரதமருடனான சந்திப்புக்கு முன்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்தார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கே இன்று பிற்பகல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் உப தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முன்னாள் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் ஆகியோரையும் சந்தித்து கலந்துரையாடினார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியை நாளை சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் இந்திய நேரப்படி நண்பகல் 12:45 அளவில் பிரதமர் இலங்கை நோக்கி புறப்பட உள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பிலான மனித உரிமை விசாரணை அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது. இந்த நிலையில் ஜெனீவாவிற்கு சென்றுள்ள மனித உரிமை அமைப்புகள் இலங்கை தொடர்பில் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றன.
நேற்று ஆரம்பமான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 30வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் சையத் அல் ஹுசைன் இலங்கை தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற சில மாதங்களாக பாரதூரமான குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த அவர், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்தார். இலங்கை சார்பில் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர வழங்கிய தெளிவூட்டல் ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகளின் ஆழமான கவனத்தை ஈர்த்துள்ளதாக ஜெனீவாவில் உள்ள இலங்கை பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை அனைத்து இன மக்களையும் சமத்துவத்துடன் ஏற்றுக்கொள்ளும் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி வருவதாக அமைச்சர் மங்கள சமரவீர நேற்று தெரிவித்திருந்தார். 2 பிரிவுகளை கொண்ட சுயாதீனமான உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சமய தலைவர்கள் அங்கத்துவம் வகிக்கும் குறைகளை கேட்டறியும் சபை இதன் ஒரு அங்கமாகும். காணாமற்போனரை கண்டறியும் ஆணைக்குழு அமைக்கப்பட உள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது மற்றும் மனித உரிமை தொடர்பில் ஆராய்ந்து நீதியை நிலைநிறுத்தும் செயற்பாட்டை துரிதப்படுத்துவதற்கான நீதிமன்ற கட்டமைப்பும் உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இது சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்த விடயம் என முன்னாள் ராஜதந்திர அதிகாரியான பந்துல ஜாசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். அப்போதிருந்த வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் ஆங்கிலத்தில் கால அவகாசத்தை வழங்குமாறு கோரினார். இம்முறையும் மங்கள சமரவீர அதே போன்றதொரு விடயத்தை கூறினார். எனினும் அதைவிட நம்பிக்கையோடு அவர் குறிப்பிட்டிருந்தார். நாம் பொய்யாக மோதப்போவதில்லை, நாம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்போம் என்றார். கடந்த அரசாங்கத்தின் கீழ் நான் பல தடவைகள் ஜெனீவா நகருக்கு சென்றிருந்தேன். எனினும் பாரிய மோதல் காணப்பட்டது. அரசு சார்பற்ற நிறுவனங்கள், LTT ஆதரவு அமைப்புகள், அதேபோன்று எமது அரசாங்கம் 2 தரப்பையும் சேர்ந்தவர்கள் பேரணிகளை நடத்தினர். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் கோஷம் எழுப்பினர். எனினும் இம்முறை அவற்றை காண முடியவில்லை. இலங்கையின் தெளிவூட்டலை அடுத்து சர்வதேசத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளரின் ஊடக பேச்சாளர் ராவினா ஷம்தசானியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த அறிக்கை இலங்கையில் நீதியை நிலைநிறுத்தும் செயற்பாட்டிற்கு உறுதுணையாக அமையும் என நாம் நம்புகின்றோம். புதிய அரசாங்கத்தின் கொள்கை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் வரவேற்பை பெற்றுள்ளது. இலங்கையில் மனித உரிமை தொடர்பிலான விசாரணை அறிக்கை பாரதூரமானது. இந்த அறிக்கை நாளை பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்படவுள்ளது. இன்று காலை சிரச டிவியில் ஒளிபரப்பான பத்திக்கட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிரேஷ்ட சட்டத்தரணி கோவிந்த் தாசிரி புதிய முன்னேற்றம் சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். இங்கு நாட்டை மாத்திரமல்ல எமது ராணுவத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதிகளவு பணைய கைதிகளை காப்பாற்றி அவர்களை ஜனநாயக நீரோட்டத்தில் இணைத்து தேர்தலை நடத்தி அதே மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்த நியாயமான தேர்தல் நடைபெற்ற நாடொன்றிலேயே நாம் வாழ்கின்றோம். ஆகவே இந்த வெற்றிக்கு வித்திட்ட ராணுவத்தை மறக்க முடியாது. வெளிவிவகார அமைச்சில் பல குறைபாடுகள் இருந்தன. அதேபோன்று கடந்த அரசாங்கத்தின் போது பாதுகாப்பு அமைச்சும் அனாவசியமாக செயற்பட்டது. வெளிப்படை தன்மையுடன் விசாரணை நடத்தியிருந்தால் எமக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் ராணுவம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி என்ற வகையில் நான் விசாரணை நடத்துமாறு அழுத்தம் கொடுத்தேன். ஏனெனில் எமது வெற்றி தொடர்பில் ஐயமில்லை. உண்மையிலேயே எமக்கு இன அடிப்படையிலான அரசியல் கட்சிகள் தேவையில்லை, தேசிய அரசியல் கட்சிகளே தேவை. ஏனெனில் எதிர்காலத்தில் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழும் நாட்டையே உருவாக்க வேண்டும். இன்று இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த தொடர்பு உள்ளதால் நாம் முறையான பொறிமுறையொன்றை உருவாக்க வேண்டும். இயற்கை நியதிகள், நாட்டின் சட்டம் ஆகியவற்றுக்கு அமைவாக நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு ஒழுக்கமிகு விசாரணை நடத்துவதற்காக இந்த பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்தார். மக்கள் மீள் குடியேற முடியாமல் எண்ணம் இருக்கின்றார்கள். இந்த மக்களை மீள் குடியேற்றுவதற்கு இவ்வளவு காலதாமதங்கள் ஏன்? இந்த ராணுவத்தை வெளியேற்றுவது தொடர்பாக, மக்களை மீள குடியேற்றுவது தொடர்பாக நேற்று திரு மங்கள சமரவீர அவர்கள் பேசிய பேச்சில் எந்த விடயமுமே உள்ளடக்கப்படவில்லை. இந்த ராணுவ வெளியேற்றம் பற்றி எதுவும் பேசப்படவில்லை. நாங்கள் ஒரு பாரிய ராணுவ அடக்குமுறைக்குள் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கை ராணுவம் என்பது ஒரு மிகச்சிறிய நாட்டில் மிகப்பெரிய ராணுவம், முப்படைகளும். அது இன்னும் மேலும் மேலும் அந்த ராணுவம் வளர்த்தெடுக்கப்படுகிற ராணுவமாக இருக்கின்றது. இனங்களுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வை உருவாக்குவதாக இருந்தால் முதலிலும் முக்கியமானது இந்த தமிழ் மக்கள் ராணுவ அடக்குமுறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு அந்த மக்கள் முழுமையாக மீள குடியேறுவதற்கு அந்த நிலங்கள் மீள கொடுக்கப்பட வேண்டும். இந்த விடயங்கள் நேற்றைய பேச்சில் நிச்சயமாக
இடம்பெறவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம். காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணை கமிஷன் ஒன்று இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. அது முன்னே அரசாங்கம் ஏற்படுத்திய ஒரு விசாரணை கமிஷன். இந்த அரசாங்கம் அதனுடைய கால எல்லையை நீடித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் யுத்த குற்றங்கள் தொடர்பாகவும் இவர்களை ஆய்வு செய்யும்படியும் சொல்லப்பட்டது. நான் கேட்கிறேன், இந்த 9 மாசத்திற்குள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன விடயங்களை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்? கடந்த 2 வருஷங்களுக்கு மேலாக இந்த விசாரணை கமிஷன் இருக்கிறது. ஒருவரை கூட கண்டுபிடித்ததாகவும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது அந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக ஒரு குறைந்தபட்ச ஒரு இடைக்கால அறிக்கையில் இன்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது எதுவுமே இல்லை. இதற்கு முன்பாக முன்னே அரசாங்கம் LLRC நல்லிணக்க ஆணைக்குழு என்று உருவாக்கப்பட்டது. அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவும் வருஷக்கணக்காக அவர்கள் ஒரு விசாரணைகளை செய்து 244க்கு மேற்பட்ட பரிந்துரைகள் செய்யப்பட்டது. எத்தனை பரிந்துரைகள் இதுவரையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு திரு மங்கள சமரவீர அவர்கள் நம்பிக்கை வையுங்கள், கடந்த காலங்களில் நாங்கள் தோல்வியிட்டிருக்கிறோம், இனிமேல் தோல்வியடைய மாட்டோம் என்று சொன்னால் நம்பிக்கை வைப்பதற்கான ஏதாவது அடிப்படைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இன்று 12வது நாளாகவும் யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச பொறுப்புக்கூறல் பொறிமுறைகளுக்கான தமிழர் செயற்பாட்டுக் குழுவினால் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச மனிதாபிமானம் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் செயல்முறைக்கான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துகிறோம் என்ற துணைப்பொருளின் கீழ் இதன்போது கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. நல்லூர் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் இன்றும் பலர் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையொப்பமிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பிலான விசாரணைகளை மூடி மறைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு பிப்ரவரி மாதம் திரைசேரி முறைகள் விநியோகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் 3 சட்டத்தரணிகளால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் இழைக்கப்பட்ட தவறுகள் திருத்தப்படுவதையோ அதற்கு காரணமானவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதையோ இதுவரை காணக்கூடியதாக இருக்கவில்லை. මහ බැංකු අධිපතිවරයා සම්බන්ධයෙන් මහ බැංකුවේ සිද්ධිය. மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பிலும் அந்த சம்பவம் தொடர்பிலும் நாம் அனைவரும் அறிவோம். அதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதன் அறிக்கையும் வந்துள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பான பிரச்சினை எழுந்தவுடன் நான் அவ்வப்போது அது குறித்து கலந்துரையாடினேன். இறுதியாகவும் ஒரு விடயத்தை கூறினேன். உங்களுக்கென நற்பெயர் உள்ளது. இந்த சம்பவத்திலும் நீங்கள் தவறிழைக்கவில்லை என்பதை சமூகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆகவே மத்திய வங்கியின் ஆளுநர் ராஜினாமா செய்வதே சரியாக இருக்கும் என நான் கூறினேன். ஜனாதிபதியின் கோரிக்கையினும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அத்துடன் கடந்த காலத்தில் சர்ச்சைக்குள்ளான பல சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இதுவரை நிறைவு பெறவில்லை. மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சிக்கல் இதுவரை தீர்க்கப்படவில்லை. அவன்கார்ட் பாதுகாப்பு சேவை மற்றும் அது தொடர்பான வழக்கை ஒத்திவைக்குமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் மற்றொரு விசாரணை. வெளிய சுதா தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்தும் முன்னெடுப்பு. KP தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெறவில்லை என சட்டமா அதிபர் தெரிவிப்பு. ரக்பி வீரர் வஷீம் தாஜுடீனின் மரணத்தில் தொடர்ந்தும் மர்மம். கொழும்பு சுற்றுவட்ட அதிவேக விதி வழக்கு தொடர்கிறது. கொழும்பு பங்குச்சந்தையின் விலைகளை செயற்கையாக உயர்த்துதல் மற்றும் குறைப்பது தொடர்பான விசாரணை அறிக்கைக்கு நேர்ந்தது என்ன? கவனியுங்கள். තවත් කට්ටියක් කියනවා දැන් அமைச்சரவை நியமனத்தால் மத்திய வங்கி ஆளுநரின் சம்பவம் மூழ்கப் போவதாக சிலர் கூறுகின்றனர். விசாரணை இடம்பெறாது என கூறுகின்றனர். மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நான் முறைப்பாடு செய்துள்ளேன். அதனை மீள பெற்றுவிட்டீர்களா என சிலர் கேட்கின்றனர். இல்லை, அதனை மீளப் பெறவும் இல்லை, விசாரணைகள் நிறுத்தப்படவும் இல்லை. அது தொடர்பான விசாரணைகள் நிச்சயமாக இடம்பெறும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்பில் பிரச்சினை உள்ளது எமக்கு தெரியும். அவை கடந்த நாட்களில் ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டன. எனினும் அவற்றை மூடி மறைப்பதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக தெரிவிக்கின்றேன்.
பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்காவின் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கந்தபோல ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய கலாசார மண்டபம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த கலாசார மண்டபத்தில் எதிர்காலத்தில் 10 வறிய குடும்பங்களுக்கு இலவசமாக திருமணம் செய்து வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெ ஸ்ரீரங்கா கந்தபோல ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் அழைத்து செல்லப்பட்ட பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் கலாசார மண்டபத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இப்படி ஒரு பண்டை யாருமே தந்துட மாட்டாங்க. 90 லட்சம் வரைக்கும் ஒரு பண்டு தரத்துக்கு எந்த அமைச்சரோ யாருமே இங்க முன்வராங்க. அதனால அவருக்கு நம்ம எல்லாருமே நன்றி கடந்திருக்கோம். ஏழை ஸ்கூல் மாணவர்களுக்கு அவர் ஒப்பி புத்தகமாக ஒரு தாலியை செஞ்சு கொடுத்து மேடையில் ஒரு 2 நாள் கல்யாண நாட்களை பார்த்து கல்யாணம் செஞ்சு இருந்தாரு. அதுக்கு நம்ம எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். கந்தபோல நகரத்துக்கும் கந்தபோல கிராமத்துக்கும் இப்படி ஒரு கலாச்சாரம் கல்யாணம் வர்றது காரணமாக இன்றைக்கு நாங்கள் திருப்பதி எடுத்தோம்னா அந்த திருப்பதி கோயில் யூனிவர்சிட்டி நடந்தது, வைத்தியசாலை நடந்தது, இலவசமா பிள்ளைகளை படிக்கணும். ஆனால் நுரைய மாவட்டத்தில் நாங்கள் அப்படியான காணேன். ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் சொன்னால் இன்றைக்கு இந்த போல எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடியதுக்கு சொந்தமாயிருக்கு. இதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு முடிச்சிருக்க தேவையில்லை, அரசியல்வாதிகளுக்கு முடிச்சிருக்க தேவையில்லை. நானிலா விட்டாலும் இந்த கட்டடத்தால இந்த ஊர் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்ப நாளைக்கு இங்க ஒரு ஏழு கிளாஸ் நடத்த போயிருக்கோம் அப்படியா இங்க எல்லா முறைய மாவட்டங்களும் அவ்வளவு உள்ள மாணவ மாணவிகளையும் நாங்கள் இங்கே கொடுக்கலாம். இன்னைக்கு நாளைக்கு தலைமைக்கு ஓப்பன் நடத்த போயிருக்கோம் சொன்னாலும் நாங்கள் எல்லாரையும் இந்த போர்ல நாங்கள் ஃப்ரீயா நடத்துறோம். ஒவ்வொரு வருஷமும் நான் 10 திருமணம் இந்த இதில் நான் இலவசமா செய்வோம். இந்த போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு நூலே பாடத்துல எந்த ஒரு இதுக்கு இந்த போல நாங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்னா நான் இதை செய்யலன்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏனே அரசியல்வாதி இதுவும் ஒரு பெரிய ஒரு கலாச்சார மண்டபத்தையோ பெரிய ஒரு வெடி போலியோ இந்த நூலியா மாவட்டத்தில் கட்டணும். 1000 பேர் அமரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ள இந்த கலாசார மண்டபம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ஸ்ரீரங்காவின் 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். யுத்தத்தில் பாச உறவுகளை தொலைத்துவிட்டு தேடும் அவலம் இன்னமும் முடிவிலியாகவே உள்ளது. யுத்தத்தின் இறுதி நாளில் புதுமாத்தலனில் மகனை தொலைத்துவிட்டு கண்ணீருடன் வாழ்கின்றாள் ஆனந்தி. என்னோட வந்து சேரணும் மகன். 2009 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நாட்டில் இறுதிக்கட்ட யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதி. கிளிநொச்சியிலிருந்து இடம்பெயர்ந்த ஆனந்தியின் குடும்பத்தினர் யுத்தத்தின் இழப்புகளை கண்முன்னே கண்டார்கள். பாதுகாப்புக்காக பங்கருக்குள் இருந்த ஆனந்தியின் குடும்பத்தின் மீது விழுந்த ஷெல் பாச உறவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. யுத்தத்தில் காயமடைந்த கணவரை கூட காப்பாற்ற முடியாத அவலத்தில் காணாமற் போன மகன் யசோகுமாரை தேடி அலைந்தாள் ஆனந்தி. அன்றுதான் புதுமாத்தல சண்டை தொடங்கின 4ஆம் மாதம் 20ஆம் தேதி விடியப்புறம் 2:30 மணிக்கு பங்கருக்குள்ள இருக்க செல் வந்து பக்கத்தில் விழுந்தாலும் இவருக்கு தலையில காயம். அந்த காயத்தோட அப்ப நாங்க ஒருத்தரையும் இல்ல தனி 2 பிள்ளைகளையும் கொண்டு எனக்கு இவரை தூக்கி கொண்டு போயிடலாம் தனியா அவடத்துல இருந்து தூரம் அவ்வளவு கடற்கரை தூரம். அப்ப செல்லுக்குள்ள யாரும் வந்து தூக்கையும் வர மாட்டோம். அந்த டைம்ல எல்லாம் ஒடியாத்தான் கிடந்தது. நாங்க எல்லாத்தையும் தாண்டி தான் கடற்கரைக்கு போனாங்க. நாங்களும் காயத்தோட 3 பேரும் அப்படி இருந்து மகனத்தை கடி கொண்டு அடுத்த நாள் விடிஞ்சிட்டு ராணுவம் எங்களை சுத்தி வளைச்சு எங்களை இங்கே ராணுவ கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்துட்டுது. மகனையும் காணல, இவரையும் காயத்தோட கொண்டு போனது. அவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவே இந்த வரையும் 2 பேர்ட்ட முடிவு எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு எங்களோட மகன் உள்ளுக்கு வந்தாண்டு அறிவிச்சது. 5 பேருடன் கிளிநொச்சியிலிருந்து இடம்பெயர்ந்த ஆனந்தியின் குடும்பம் 3 பேருடனே ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைந்தது. 2 பிள்ளைகளுடன் இடைத்தங்கள் முகாமில் தங்கியிருக்கும் போது மகன் யசோகுமார் வவுனியாவில் இருப்பதாக அறிய கிடைத்த போதும் இதுவரை மகன் வீடு திரும்பவில்லை. அரபாத் நகர் பாடசாலையில கொண்டே விட்டது. அங்க இருக்கதான் ஒரு 10 நாளைக்கு பிறகு எங்களோட மகன் தகவல் கிடைச்சது. உள்ளுக்கு வந்தேன்னு சொல்லி அறிவிச்ச அந்த தகவலை வச்சுதான் மகன் வந்து இருக்கிறார், எங்கேயோ இருக்கிறார்ன்ற ஒரு தகவலோட இருக்கிறார். ஐநா அமர்வு ஆரம்பமாகியுள்ள நிலையில் காணாமற் போனவர்களையாவது கண்டுபிடிப்பதற்கு சாதகமான பதில் கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் தமிழ் மக்கள் எதிர்பார்த்துள்ளனர்.
யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் 3ஆம் 4ஆம் ஆண்டு மாணவர்களின் கல்வி செயற்பாடுகள் உடன் அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. யாழ் பல்கலைக்கழக விடுதிகளில் தங்கியுள்ள கலைப்பீடத்தின் 3ஆம் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் 3ஆம் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். வாகனங்களை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைக்கு இலங்கை மத்திய வங்கி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி இதற்கு பின்னர் வாகனங்களை முழுமையான குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நிதிச்சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஒன்றுக்கு அமைய லீசிங் வசதிகளை வழங்கும் நிதி நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகளை உள்ளடக்கிய சுற்றுநிருபம் ஒன்று இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த சுற்றுநிருபத்தின் பிரகாரம் வாகனத்தின் பெறுமதியில் 70% மாத்திரமே குத்தகை வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்றுநிருபத்தின் பிரகாரம் நிதி நிறுவனங்கள் ஆரம்ப வைப்பு தொகை இல்லாது வாகன கொள்வனவுக்காக வழங்கப்பட்ட முழு லீசிங் வசதியை இதற்கு பின்னர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் வாகனங்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்கள் 30% கொடுப்பனவை கட்டாயமாக செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் இந்த தீர்மானத்தினால் இலங்கையின் வாகன கொள்வனவு குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். யாழ் புங்குடுதீவில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் சடலத்தின் கண் பகுதியில் இருந்து பெறப்பட்ட விந்தணுவை மரபணு பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த கொலை வழக்கு ஊர்காவல்துறை நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொலை செய்யப்பட்ட மாணவியின் சடலத்தின் கண் பகுதியில் இருந்து பெறப்பட்ட விந்தணு மாதிரியை மேலும் ஒரு தடயப் பொருளாக சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்துள்ளார். இதற்கமைய இந்த விந்தணு மாதிரியை மரபணு பரிசோதனைக்காக ஜின்டெக் நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே சந்தேக நபர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ள மரபணுக்களுடன் அதனை ஒப்பிட்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் எஸ் லெனின்குமார் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதேவேளை சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மடிக்கணனி, கையடக்க தொலைபேசி மற்றும் டேப் ஆகியவற்றில் குற்றச்செயல் தொடர்பான காட்சிகள் அல்லது புகைப்படங்கள் இருந்தனவா என்பதை கண்டுபிடிக்குமாறு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. எனினும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் அதனை கண்டுபிடிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் இன்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை அடுத்து குறித்த தடயப் பொருட்களை மேலதிக ஆய்விற்காக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவிற்கு அனுப்பி வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் கடும் சட்ட வரையறையொன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பில் நாடு முழுவதும் பேசப்படுவதற்கு காரணமான சேயா சதமியின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெற்றன. 5 வயது பூர்த்தியாவதற்கு சில தினங்களே எஞ்சியிருந்த நிலையில் இந்த சிறுமி பாரியதொரு அசம்பாவிதத்தை எதிர்கொண்டு தனது வாழ்க்கையை நிறைவு செய்தார். இந்த சிறுமி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக நேற்று உறுதியானது. சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்படவில்லை. கிடைத்துள்ள தடயங்களை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வீட்டில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் சிறுமியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த சூழல் தொடர்பில் அறிந்திராத ஒருவரால் சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி கொலை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. எட்டு 30 அளவில் மகள் உறங்கிவிட்டார். டிவி பார்த்து கொண்டே கதிரையில் உறங்கிவிட்டார். அதன் பின்னர் கட்டிலுக்கு கொண்டு சென்று நுழம்பு வலையை போட்டுவிட்டேன். பெற்றோர் மரண வீடொன்றுக்கு சென்று 10 மணி அளவில் வந்தார்கள். அதனால் 10:45 அளவிலேயே நாம் உறங்கினோம். கணவர் இருக்கவில்லை, வெளியே சென்றிருந்தார் தொழில் நிமித்தம். 12 மணிக்கு பின்னரே அவர் வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் மகள் கட்டிலில் இருக்கவில்லை, அம்மாவுக்கு அருகில் உறங்குகின்றார் என நாம் எண்ணினோம்.
10ට විතර කවුරුත් දැක්කේ නැහැ ළමයි. දැන් 5 දෙනා එකට නිදාගන්නේ. නෑ පුතා ඉන්නනේ. අවශ්‍ය දැඩි තීන්දුව තීරණ ගැනීමට ஜனாதிபதி பிரதமர் ஆகியோரின் ஒத்துழைப்பை பெற்று நீதி அமைச்சுடன் கலந்துரையாடி கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட நபர் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் எந்தவொரு மன்னிப்பையும் வழங்காமல் கடுமையான தண்டனையை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.